கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை, விசேஷமாக தனக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வசனத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. விரோதமாக வருகிற 1-2 ஆயுதங்கள் அல்ல, எந்த ஆயுதமும், சத்ருவானவன் எந்த ஆயுதத்தை நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் அது எல்லாம் வாய்க்காதே போகும் என்று பார்க்கிறோம். மனித வாழ்விலே சத்துருக்கள் இருப்பது சகஜம். ஏனென்றால் பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதிக்கும் நீதிக்கும் இங்கே எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டது போல நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நீதியாய் வாழ வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கே விரோதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆனால் அவைகள் ஒன்றும் வாய்க்காதே போம் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலும் தேவனுடைய சித்தத்தை செய்து அவருக்கென்று ஊழியம் செய்வதினாலும் தேவன் அவ்விதமாக அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போ பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீதியின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்களாக இருந்தால், மத்தேயு 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்பு இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் தேவனுடைய கிருபை இரக்கங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தபடியால் நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் அருளி செய்த உம்முடைய விசேஷமான ஆசீர்வாதத்துக்காக, பாதுகாவலுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே பண்ணுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமீன். God bless you.